visitTemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visitTemples.com மூலிமா திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவலங்காடில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு வட ஆரண்யேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் கிழக்கு நோக்கிய 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்டது. மூலஸ்தானத்தில் வட ஆரண்யேஸ்வரர் சுயம்பு சிவலிங்கமாக காட்சியளிக்கிறார். இந்த கோயிலில் அம்பாளோட பேர் வண்டார் கோயிலி அம்பாள். வண்டார் கோயிலி அம்பாளை ஸ்ரீ பிரம்மராம்பிகை அல்லது அளவநாயகினும் அழைக்கிறார். இந்த கோயிலில் தான் நடராஜருக்கும் காளிக்கும் கடுமையான ஒரு நடன போட்டி நடந்தது. அந்த போட்டி நடந்த இடத்த ரத்தின சபை அப்படின்னு அழைக்கிறார். இந்த நடன போட்டியில் இறுதியாக வென்ற நடராஜரை ரத்ன சபாபதி ஈஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறார். அம்பாளை வந்து சிவகாம சுந்தரின்னு அழைக்கிறார். இந்த கோயிலில் காணப்படுற 100 கால் மண்டபத்தில் வந்து 2 விதமான சிவலிங்கம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்படிக சிவலிங்கம், இன்னொன்று மரகத சிவலிங்கம். இங்கே வந்து இந்த 2 சிவலிங்கங்களுக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்துகிறான். இந்த கோயிலோட நுழைவாயில் பகுதியில் வல்லப கணபதிக்கு ஒரு விக்கிரகமும் வள்ளி தேவசேனா சமேத சண்முகருக்கு ஒரு விக்கிரகமும் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து சற்று தள்ளி ஒரு இடத்துல நடன போட்டியில் சிவபெருமான்கிட்ட தோற்ற காளிக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த கோவிலை பற்றி சைவ துறவிகளான அப்பர், சுந்தரர், சம்பந்தர் 3 பேரும் ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கா. அதே மாதிரி இந்த கோயிலை பற்றி காரைக்கால் அம்மையாரும் ரொம்ப உயர்வாக பாடியிருக்கா. இந்த கோயிலோட இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னா, இந்த கோயிலில் முக்தி அடைஞ்ச ஜீவசமாதியான காரைக்கால் அம்மையாருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. பராந்தக சோழ மன்னனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயிலில் விநாயகர், முருகன், விஜயராகவ பெருமாள், காசி விஸ்வநாதர், அகோர வீரபத்ரர், காரைக்கால் அம்மையார், பஞ்சபூத லிங்கங்கள், சஹசிரலிங்கம், ஐயப்பன், சண்டிகேஸ்வரர், தக்ஷணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை, துர்கா பரமேஸ்வரர், மூஞ்சிகேஷர், சூரியன், சந்திரன், நால்வர், பத்ரகாளி அம்மன், சப்தமாதா, பைரவர், கார்கோடகர் ஆகியவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. சனி பகவானோட மகனான மாந்தீஸ்வரர் இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட இடம் இது. அதனால் இங்கே வந்து கல்யாண தடைகள் உள்ளவா இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிண்டு நமஸ்காரம் பண்ணுறான். சனி பகவான் சம்பந்தப்பட்ட பூஜைகள் இங்கே சிறப்பாக நடக்கிறது. இது வந்து சனி தோஷ பரிகார ஸ்தலமாகவும் இது வந்து கருதப்படுறது. அதை தவிர பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவா இங்கே வந்து தங்களுக்கான பரிகாரங்களை தேடிக்கிறார். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் ஆலமரமாகும். இந்த கோயிலோட புண்ணிய தீர்த்தம் முக்தி தீர்த்தம், சிவகார தீர்த்தம், சென்றாடு தீர்த்தம். இந்த கோயிலில் ஒரு பெரிய கோஷாலா வச்சு மிகவும் சிறப்பாக கவனிச்சுட்டு வரா. இந்த கோவில் வந்து 3 அடுக்கு மதிச்சுவரை கொண்ட மிக பிரம்மாண்டமான கோயில். கோயிலோட விஸ்தீரணம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து நிறைய இடம் இருக்குது. நந்தவனத்தை ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு வரா. இந்த கோயிலுக்காக பிரத்யேகமாக ஒரு தேர் இருக்குது. இந்த கோவில் வந்து திருத்தணி முருகன் கோயிலோட கட்டுப்பாடில் மிகவும் சிறப்பாக செயல்படுறது. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.